அம்மா அம்மா, என் ஃப்ரெண்டு வீட்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாமாமா? நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நோம்புல எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து தரும்போதே அவங்களுக்கும் ஒரு saree இல்ல வேற ஏதாச்சும் எடுத்து கொடுத்துருக்கலாம்ல. அவங்களுக்கு துணி எடுத்து கொடுக்க சொல்லமா, மத்த அவங்களோட தேவைகளுக்காக ஏதாவது உதவி செய்யலாமேன்னு சொல்றேம்மா. மத்த தேவைகள்னா வேற என்ன தேவைமா? நீ என்ன சொல்ல வரனே புரியலையே. சொல்லு. அல்லாதான் நமக்கு தேவைக்கு மேலே நிறைய செல்வத்தை கொடுத்துருக்கானேமா, நம்ம அதுல இருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல. கரெக்ட் தாம்மா நீ சொல்றது. அல்லாஹ் நமக்கு அதிகமான செல்வத்தை கொடுத்துருக்கான். அதுக்காக நம்ம எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட முடியாதுல்லம்மா. கொடுத்துட்டு நம்ம நடுத்தரல நிக்க முடியாதுல்லம்மா. அம்மா கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்க. மத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கே நமக்கு மனசு வர மாட்டேங்குது. இதே அல்லாஹ் இந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுக்கு யோசிச்சா நம்ம நிலைமை என்ன ஆகும்? அல்லாஹ் நமக்கு தேவைக்கு மேல செல்வத்தை கொடுத்துருக்கானா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கொடுத்துருக்கான். அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணுமா. இதெல்லாம் நம்ம சரியா புரிஞ்சுக்காதனால தான் ஏழை ஏழையாவே இருக்கான், பணக்காரன் பணக்காரனாவே இருக்கான். அதனாலதான் மனிதர்களுக்குள்ள சமநிலையே உருவாக மாட்டேங்குது. நம்ம தேவைக்கு மேல இருக்கிற செல்வத்தை நம்ம யாருக்கும் கொடுக்கலன்னு வைங்களேன், அல்லாஹ் எப்ப வேணாலும் நம்ம செல்வத்தை நம்ம கிட்ட இருந்து பறிச்சிருவான். என்னமா சொல்ற?